அங்கிள் வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம்ல, ஏன் செவுரை தாங்கி புடிச்சு புடிச்சு வரீங்க? அதே யூஸ் பண்ணா அதே பழக்கமாயிடும். அதனால தான் யூஸ் பண்றது இல்ல. இது மாதிரி நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது கண்டிப்பா ஒரு மித்து தாங்க, உண்மை இல்லை. வாக்கிங் ஸ்டிக்கை 2 டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஒன்னு போஸ்ட் ஆபரேட்டிவ் பேஷண்ட்ஸ், இன்னொன்னு பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்க பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இனிஷியலா போஸ்ட் ஆப் பேஷண்ட்ஸை பத்தி பார்ப்போம். போஸ்ட் ஆப் பேஷண்ட்ஸ்க்கு 2 டைப் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வாக்கர், இன்னொன்னு ஸ்டிக். வாக்கர் யூஸ் பண்ண சொன்னா சேர் யூஸ் பண்ணி நடக்கிறதையும், ஸ்டிக் யூஸ் பண்ண சொன்னா செவுத்து பிடிச்சி நடக்கிறதையும் நம்ம ரொம்ப காமனா பார்க்கிறோம். இது என்ன பிரச்சனைனா, வாக்கருக்கு பதிலாக சேர், பிளாஸ்டிக் சேர் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அப்படி பிளாஸ்டிக் சேர் யூஸ் பண்ணா அதுல ஸ்லிப் ஆகி விழுகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ போஸ்ட் ஆப் பீரியட்ல இன்னொரு தடவை ஸ்லிப் ஆனா இன்னும் அதுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி ஆயிரும். அதே மாதிரி ஸ்டிக்கு பதிலாக செவுத்தை பிடிச்சிட்டே நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது என்ன ஆகும், கெயிட் ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது தாங்கி நடக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் பெட்டர் வாக்கிங் ஸ்டிக்கோ இல்ல வாக்கரோ யூஸ் பண்றது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ரெண்டாவதா பெரியவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். அது பேலன்சிங் ப்ராப்ளம்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணோம்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாயிரும். எப்படி பெரியவங்களுக்கு கண்ணாடி ரொம்ப முக்கியமோ அதனால ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லையோ, அதே மாதிரி பெரியவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அதனால எந்த பிரச்சனையும் வராது. உங்க வீட்டுல யாராவது பெரியவங்க வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ண தயங்குறாங்களா? இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு.